ஆண்டவருடைய கிருபையினால் இந்த 5வது மாதம் இந்த கடைசி வாரம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. திங்கட்கிழமை 1ஆம் தேதி இன்னொரு புதிய மாதத்துக்குள்ளே நம்ம புறப்பட்டு போயிடுவோம். இந்த 5வது மாதம் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியினால, கிருபையினால, தேவ பிரசன்னத்தினால உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சபை எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்புவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். மாம்ச சிந்தை மடிய செய்யும், ஆவியின் சிந்தை வளர செய்யும். மாம்ச சிந்தை மடிய செய்யும், ஆவியின் சிந்தை வளர செய்யும். கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கனி நிறைந்த வாழ்வினை வாழ கர்த்தாவே என்னில் கருணை காட்டும். கர்த்தாவே என்னில் கருணை காட்டும். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். அல்லேலூயா. அருமையா கீபோர்டு வாசிக்கிறாரு. கைத்தட்டுங்க தம்பிக்கு. அன்றைக்கு எலிசா தேசத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. எலிசா ஒருத்தரை கூப்பிடுறாரு, எப்பா நல்ல கீத வாத்தியத்தை வாசிக்கிற ஒருத்தனை வர சொல்லுங்கப்பா. சுரமண்டலக்காரனை என்ன பண்ணுங்க, வர சொல்லுங்க. அவர் தீர்க்கதரிசி, அவருக்கு எதுக்கு ஒரு கீபோர்டை கூப்பிடணும்? அப்படி சொல்ல மாட்டாரா? சில வேளையில் அவருக்கு தெரியுது எலிசாவுக்கு, எப்பா சுரமண்டலக்கார வந்து வாசிச்சாதான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். சில வேளையில் அந்த மியூசிக், அந்த பாட்டு அப்படி இணைஞ்சு போகும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரும் நீங்க ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகம் எவ்வளோ பெருசு, ஏதோ ஒரு விளையாட்டு அல்ல. ஏன் உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு? எதற்காக அபிஷேகம் பண்ணாரு? சும்மா இருக்கிற ஆளை கூப்பிட்டு இந்தப்பா நீ வச்சுக்கன்னு ஆண்டவர் சொல்லுவாரா?
இந்த சகோதரியை, இந்த சகோதரரை, இந்த ஊழியக்காரரை, இந்த சபையை நான் நிரப்பும் போது என் இருதயத்தில் இருக்கிற வாஞ்ச விருப்பத்தை இந்த சகோதரி, இந்த சகோதரர், இந்த பிள்ளை, இந்த மக செய்து முடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் கர்த்தர் இன்றைக்கு எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுடைய வாழ்க்கையிலேருந்து சற்று ஒரு 20 நிமிடம் நம்ம கொஞ்ச நேரம் தியானம் செய்ய போகிறோம். இந்த சவுல் யாரு? ஏன் சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு? என்ன நோக்கத்துக்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாருன்றத, அவர் என்ன செஞ்சாரு, என்ன செய்யலை, நம்ம சற்று தியானிக்க போகிறோம். நீங்கள் அப்படியே வேதத்தை திறந்து எல்லாரும் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 'அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இன்னொரு வசனம் வாசிங்க. அதை 1 சாமுவேல் 9:16 வாசிங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரம். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அல்லேலூயா. சாமுவேல் நாட்கள்ல ஜனங்கள்லாம் முறையிடுறாங்க, எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா தேவை. யாரு தேவை? ஒரு ராஜா. சாமுவேல் நாட்களில் ஜனங்கள் கேட்டதுனால அவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, சரி ஜனங்கள் உன்னை தள்ளலை, என்னதான் தள்ளிட்டாங்க, அதனால் நான் சொல்கிற ஒரு நபரை நீங்கள் போயிட்டு என்ன பண்ணு, அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொல்லி அனுப்புகிறாரு. அந்த நேரத்தில் தான் தன்னுடைய அப்பாவுடைய கழுதையை காணான்னு சொல்லி சவுலும் வேலைக்காரங்களும் சேர்ந்து போகிறாங்க. அல்லேலூயா. காணாமல் போன கழுதையை தேடி போன மனுஷனையே ஆண்டவர் அபிஷேகம் பண்ண கூடுமானால், இன்றைக்கு இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்குற உங்களையும் கர்த்தர் அபிஷேகிப்பார். கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி போக வேண்டிய நேரத்தில் சவுலை சாமுவேல் சந்திக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசிட்டாரு, இப்படி ஒரு மனுஷன் வரப்போகிறான், இந்த டைமில் இந்த நேரத்தில் வரப்போகிறான், அவனை பார்த்து நீ கரெக்டாக என்ன பண்ணிடு, அபிஷேகம் பண்ணிடு. எதுக்காக சவுலை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு? இந்த சவுல் யாரு? நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி 9வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஒரு வாலிபன், சவுல் ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறாரு. இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். அவன் ரொம்ப ஹைட்டு, ரொம்ப உயரம், ரொம்ப சௌந்தரியவான், நல்ல அழகான ஒரு மனுஷன். அது மாத்திரம் இல்லை, அவன் நல்ல ஒரு வாலிபன். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பாரத்தை, அவருடைய சுமையை இன்றைக்கு எங்கே யார்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ண ஆயத்தமாக இருக்கிறாருன்னா வாலிபர்கள் கிட்ட. நாங்கள்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டது வாலிப வயசில் தான். 24 வயசில் நம்ம மதுராந்த பாஸ்ட்டு, நம்ம அவைக்குரிய தகப்பன், இந்த ஐவை எதிரில் ஒரு இயேசு திருவிழா 2014 வச்சுருந்தார். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு வேலை விஷயமா செங்கல்பட்டு போயிருந்தேன். போகும்போதே பார்த்துட்டு போனேன், இங்கே நிறைய பெரிய மீட்டிங் நடக்குது பொழுது, ஏதோ சினிமா காரியம் போல் இருக்கும் பொழுது
கண்டிப்பாக வரும்போது பார்த்துட்டு போகலான்னு தான் நான் போயிட்டு வந்தேன். வரும்பொழுது சரி கரெக்டாக ஒரு 8-8:30 மணி இருக்கும், கூட்டம் முடிகிற டைம் பொழுது ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பாஸ்ட் ஐயா வந்திருந்தாங்க. என்னதான் மீட்டிங்கிட்டு வண்டியை நிறுத்திட்டு அப்படி தாண்டி உள்ளே போய் பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட்டில் இருந்த ஒரு சகோதரர் என்னை கூட்டம் முன்னாடி நிற்க வச்சிட்டாரு. அப்புறம் கையில் ஏதோ ஒரு செப்பேனை கொடுத்தாங்க, ஒரு சின்ன கச்சிப் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க, ஒரு துண்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு அப்படியே மேலே கொண்டு போய் ஜெபம் பண்ண வச்சிட்டாங்க. நானும் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு தொடுதல் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. 24 வயசு. அதுக்கப்புறம் நான் சபைக்கெல்லாம் போனதில்லை. அப்புறம் சர்ச்சிலேருந்து கால் பண்ணாங்க, நம்ம சர்ச்சிலேருந்து தான், உங்களெல்லாம் பாஸ்ட் ஒரு நாள் பார்க்கணுன்னு சொல்லி உங்களை வர சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்கூலில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக. அதுக்குன்னு லீவு போட்டுட்டு ஒரு நாள் வந்தேன். கீழே ஆஃபீஸில் தான் நினைக்கிறேன், பாஸ்ட்டு கீபோர்டெலாம் வச்சு நல்லா பாட்டு பாடி புதுசாக அந்த இயேசு திருவிழா யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களாம் கூப்பிட்டு பாஸ்ட் பேசுகிறார். எங்கேருந்து வந்தீங்க, என்ன செய்கிறீங்க, தொடர்ந்து சபைக்கு வாங்க, ஏசப்பாவை நம்புங்க, நிறைய காரையில் சொல்லி கொடுத்தாரு. மறுபடியும் நான் போயிட்டேன். என்னமோன்னு தெரியல, ஆண்டவர் மேலே ஒரு ஈடுபாடு வர ஆரம்பித்து விட்டது. அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போகணும். இதே சபையில் தான் பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க 2016. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாலிப நாட்கள் இருந்த சில காரியங்கள்லாம் கர்த்தர் என்னை விட்டு விலக்கினார். என்னால் விடவே முடியாத சில பாவமாக இருக்கட்டும், சில காரியங்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், கர்த்தர் விட வச்சார். 2018 என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அடைச்சார். எனக்காக ஊழியம் செய்வான்னு கர்த்தர் என்னை அடைச்சார். ஒரு SFC கேம்பில் என்னை ஆண்டவர் அடைச்சார். பிள்ளைங்களே, யூத் மீட்டிங்குக்கு போங்க, எந்த மீட்டிங்கை உதாசீனப்படுத்திடாதீங்க. அது வாலிபர் முகாமாக இருக்கட்டும், SFCயாக இருக்கட்டும். நான் SFC ஒரு 10 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன் கூவத்தூருக்கு. கர்த்தர் என்னோட பேசினார். கர்த்தருடைய பட்சத்தை நிற்பவன் யார்? என் பட்சத்தில் நிற்கிறியா? எனக்காக வைராக்கியமா நிற்பியா? எனக்காக இந்த வேலையை செய்வியா? ஆண்டவர் என்னை அடைச்சாரு. ஒப்பு கொடுத்தேன். 2018 மதுரை வேதாகம கல்லூரிக்கு நான் படிக்க போனேன். கர்த்தர் 3 வருடம் என்னை படிக்க உதவி செஞ்சார். அற்புதமாக நடத்தினார், பற்ற பெற்று. மறுபடியும் ஒரு சில கேள்வியோடு இருந்தேன். ஆண்டவரே, நான் எங்கே ஊழியத்துக்கு போகணும்? மதுரையா, தென்காசியா, மதுரை ஃபர்ஸ்ட் ஏஜியா? நிறைய அழைப்புகள் எனக்கு தேடி வந்தது. பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் கிட்ட போ தம்பி, ஃபேமிலியே கேட்குறாங்க, நல்ல பாஸ்ட்டு தலைவர், நீங்கள் போகலாம் அப்படிலாம் அழைப்பு வந்தது. பாஸ்ட்டு எஸ்ரா மாட்டுத்தாவணி அவங்கக்கிட்ட இருக்க ஒரு அழைப்பு வந்தது. பெரிய பெரிய இடத்துல இருந்துலாம் டாக்டர் ராணி சைத்தந்திரன், பெண்கள் ஊழியத்தை அருமையாக செய்து கொண்டிருக்கிற பாஸ்ட் அம்மா, அவங்க ஒரு ஃபேமிலியை கேட்குறாங்கப்பா, மேரேஜ் ஆனவங்க, நீங்கள் போனால் நல்லா இருக்கலாம். நிறைய அழைப்புகள் என்னை தேடி வந்தது. ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்னை எதுக்கு இந்த ஊழியத்தை கொண்டு வந்தீங்க, நான் என்ன எந்த இடத்துல இருக்கணும், எதுக்காக என்னை அடைச்சிங்க, நான் எந்த இடத்துல போய் நான் ஊழியம் செய்யணும், எனக்கு ஒன்றுமே புரியாத நேரத்தில், அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு அழைப்பை கர்த்தர் சபைக்கு மறுபடியும் என்னை கொண்டு வந்தார். கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சவுலை போல தான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இந்த கழுதை காணான்ட்டு, எங்கப்பா போகிறது, 4 இடத்துலேருந்து ஆஃபர் வருது, நான் எங்கே தான் போய் ஊழியம் செய்யணும், எந்த பாஸ்கிட்ட இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஆண்டவர் 5 வருடமாக நம்ம சபையில் கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள, இந்த ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மளுக்கு மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து, அந்த அபிஷேகம் அநேகரை கட்டுவதற்கு, எழுப்புவதற்கு, ஜனங்களை உயிர்ப்பிப்பதற்கு ஆண்டவர் அன்றைக்கே இந்த வாலிப நாட்களில் நம்ம மேலே ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சுட்டான்னு தான் சொல்ல வரேன். கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஒரு வாலிபன் சவுல், உங்க மேல தேவனுடைய பெரிதான திட்டம் இருக்குது.
என்னெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பாரா? இல்லை, உங்களை தான் கர்த்தர் அழைக்கிறாரு. உங்கள் மேலே தேவ திட்டம் இருக்குது. உங்கள் மேலே தான் தேவனுடைய அபிஷேகம் இருக்கு. உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போறாரு. எதற்காக சவுல் அழைத்தார்? என் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சொல்லிதான் சவுலை கர்த்தர் ராஜாவா மாத்தினார். அதுக்கு தான் அந்த அபிஷேகம் தேவைப்பட்டது. ஆனா நாளடைவில் சவுல் அந்த அபிஷேகத்தை அவர் பயன்படுத்தினாரா? நல்லா ஓடினாரு, நல்லா ஜெயிச்சாரு, நல்லா யுத்தங்களை வெற்றி பெற்றாரு. ஆனா குறிப்பா பல வருஷமா கர்த்தருடைய இருதயத்தில் இருந்த ஒரு காரியத்தை சவுல் கிட்ட மறுபடியும் சொல்றார். நீங்க 1 சாமுவேல் 15 2வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இதுதாங்க பெரிதான ஒரு நோக்கம். இந்த காரியம் எப்ப நடந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே. அந்த வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இல்ல பாசமா, அதை மனதிலே வைத்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கல. யாத்திராகமம் 17:14 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. ஏன் அமலேக்கை கர்த்தர் அழிக்க நினைச்சாரு தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி அவங்க கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டு வரும்பொழுது அப்ப மோசே கேட்கிறாரு, யுத்தம் பண்றாங்க, எப்பா நான் உங்க வழியா போய்க்கிறேன், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்க பயிரையோ உங்க விளைச்சலையோ எதுவுமே நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம், ஆனா இந்த வழியா போக எங்களுக்கு அனுமதிங்க. ஆனா அந்த அமலேக்கு ராஜா என்ன பண்ணா, அதெல்லாம் முடியாது, நீங்க இந்த வழியே போகக்கூடாதுன்னு சொல்லி யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் கர்த்தர் கிட்டத்தட்ட 450 வருஷ காலமா மனசுல வச்சிருந்தார். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம். ஒரு 500 வருஷமா இந்த சின்ன விஷயத்தை சவுல் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எப்பா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குறீங்களே, உங்களை கொண்டு கர்த்தர் எவ்வளவு வருஷமா சில காரியத்தை மனசுல வச்சுட்டு இந்த காரியத்தை நீங்க செய்வீங்க தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் இந்த வல்லமை, அதுக்கு தான் இந்த கிருபை, அதுக்கு தான் இந்த ஊழியம், அதுக்கு தான் இந்த சபை. நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மதுராந்தகத்தை சுற்றி எத்தனை சபைகளை கர்த்தர் பாஸ்டர் மூலமா ஆரம்பிக்க உதவி செஞ்சிருக்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய இருதயத்துல பல வருஷத்துக்கு முன்பாகவே இந்த மதுராந்தகத்தை குறித்து ஊழியர் வந்து நம்ம பாஸ்டர் தான் இந்த காரியத்தெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கர்த்தர் பல வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டாரு. அவரை அந்த ஊழியத்துக்கு அழைச்சு அபிஷேகம் பண்ணி மதுராந்தகம் போகும்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை சபை, எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை ஊழியங்கள், எத்தனை தேசத்துல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் ஊழியரை பயன்படுத்தி வருகிறாரு. இது எப்ப நடந்தது? தாயின் கருவினிலே, தாயின் கருவினிலே. அல்லேலூயா. லிரிக்ஸ் போடுங்க. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன், உம் கிருபை என்னில் தொடாதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். கைத்தட்டி பாடுவோமா? நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன், உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மழிஞ்சிருப்பேன்.
என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தொடாதிருந்தார் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரு புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரு புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த நாயுயிரே ஆயில் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்த நாருயிரே ஆயில் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை நல்ல கையை தட்டி ஏசப்பா நான் என்றைக்கோ மரிச்சிருப்பேன். உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய அபிஷேகம் பெரியது, உம்முடைய கரம் பெரியது, உம்முடைய வல்லமை பெரியது. என்றும் அழிஞ்சிருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். அல்லேலூயா. சவுலுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. 500 வருஷமா தன்னுடைய மனதில் வைத்திருந்த ஒரு சின்ன விஷயம், இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறிச்சிட்டான். ஏங்க அது ஒரு பெரிய விஷயமா? அது ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல நம்மளை வச்சு பாருங்களேன், நமக்கு என்னென்ன சில பேர் போராட்டம் பண்றான். சில பேர் ஏவி விடுறான் ஆவிய, பில்லி சூனியம், மாந்திரிகம், படுகுடி, வேலையில் இருக்கிற வீட்டை சுற்றி எத்தனை காரியம் நம்ம மேற்கொள்ள நினைக்கிறது தெரியுமா? ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே தான் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை இடத்துல நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் கர்த்தர் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. சின்ன விஷயத்தை நோட் பண்ணுறாரு. சின்ன விஷயம். யோபை விட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போனான். பிள்ளைங்க, ஒட்டகம், கழுதை எல்லாம் போயிடுச்சு. கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். எப்பா நீ எல்லாம் எடுத்துக்கோ, ஆனால் ஒரு காலம் வரப்போகுது யோபுக்கு நான் சும்மா தரல, 2 மடங்கா திரும்ப தரப்போறேன்னு கர்த்தர் வச்சிட்டார் நோக்கம். கை தட்டி பாப்பா ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை இழந்து போய் இங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பொருளை கூட நீங்க இழந்து போயிருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் நோக்கமாக தான் இருக்கிறார். ஐயோ இது போயிடுச்சு ஆண்டவரே, இதை எடுத்துட்டு போயிட்டாங்களே, இதை பறிச்சுட்டு போயிட்டாங்களே. வழி மறைச்சது பெரிய ஒரு குற்றம் அண்ணா. உங்களை எங்கனே கொடுத்தா நிறைய வேலையில் வந்து வழி மறைக்கிறாங்க. டே இந்த ரூட்டு போவாத, இது ஏன் ரூட்டு, இது ஏன் ஏரியா, உள்ள வராத சொல்கிறாங்களா இல்லையா? இந்த தெருவை வராத,
உங்கள் வீட்டு ஆடு மாடு ஏதாவது ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். அன்றைக்கி ஆடு சண்டை, மாடு சண்டை, கோழி சண்டை, கொழா சண்டை தான் இப்போ நிறைய இருக்கு. நீங்களாம் போயிட்டு அதை வைத்து பெருசாக பேசிக்க வேண்டாம். சாதாரண ஒரு விஷயம், போகிற வழியில் குறுக்க வந்து இந்த வழி போவாத, இது ஏன் வழி, அம்மையிலேக்கு சொல்லிட்டான். மோசே ஒன்றுமே பண்ணலை. கேட்குறாரு, எப்பா நாங்கள் வழியாக போய்க்கிறோம், ஆனால் உங்கள் பயிர் விளைச்சல் எதுவுமே நாங்கள் தொட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், உங்கள் பயிரை எடுக்க மாட்டோம், நாங்கள் என் மாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம். அநேக வேலையில் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே போங்க. அவன் மறிச்சாலும் சரி, எடுத்துகிட்டு போனாலும் சரி, நீங்கள் போய் எதுவுமே பேசாதீங்க, எதுவுமே பேசாதீங்க. மோசே ஒன்றுமே பேசலை, சரி கம்முன்னு போயிட்டார். ஆனால் 500 வருஷம் கழிச்சு இந்த 1 சாமுவேல்ல ஒருத்தனை கொண்டு வராரு. இதுக்காகவே கர்த்தர் வெயிட் பண்ணாரு, காத்துட்டு இருக்காரு 500 வருஷமா. சவுல் ஒருத்தன் வரப்போறான், என் பாரத்தில் இருக்கிற, என் மனசுல வச்சிருக்கிற ஒரு சில காரியத்தை இவனை கொண்டுதான் நான் செய்ய போறேன்னு சொல்லி ரொம்ப நாளா வெயிட் பண்ணி சவுல் ஒரு வீட்டில் பிறக்கிறாரு. கொஞ்சம் வாலிப வயசு வரும்போது கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேலே இறங்குது. கர்த்தர் தன்னுடைய வேலைக்காக தெரிந்து கொண்டுட்டாரு. கொஞ்ச நாள் நல்லா ஆட்சி செய்கிறாரு, நல்லா யுத்தம் பண்ணுறாரு, எதிரியை சத்துருவை மடங்கடிக்கிறாரு. இப்போ மறுபடியும் சாமுவேல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு நேராக வருது. எப்படி வருது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். என் மனசில் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு யார் என்ன தீமை செஞ்சிருந்தாலோ நான் என் மனசில் வச்சிருக்கிறேன்னு பரிசுத்த ஆவியான சொல்றார். அல்லேலூயா. உங்களுக்கு யாரும் செய்யலையா? பாஸ்டர் 1 2 தனியாக முடிச்சுட்டு வாங்க பாஸ்டர், நான் லிஸ்ட்டே போட்டு தரேன். 1 2 கணக்கு தான் இல்லை, ஆனாலும் பாட்டு பாடணும்ல. நீர் என்னை தேடி வராதிருந்தா, அவர் மட்டும் வரல, நம்மளாம் சாப்டர் க்ளோஸ். என்னோட 24 வயசுலேயே பிசாசு என்னை வியாதியில் முடக்க பார்த்தான், பிரெயின் டியூமர். 5 வருஷம் வெளியே போகக்கூடாது, டிரைவ் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. என்னால் சிரிக்க முடியாதுங்க, என்னால் 5 நிமிஷம் பேச முடியாது, இதை போல் பாட்டு பாட முடியாது, கைத்தட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் நான் இருந்தேன். வீட்டுக்குள்ளே இருந்தேன், பயங்கர ஹெட் பெயினாக இருக்கும். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அல்லேலூயா. எப்பா அந்த ஊரில் யாருப்பா பாஸ்டர், அந்த ஊரில் யார் என் வேலை செய்ய போகிறான்? என்னை விட படித்த மேதைகள், லாயர், போலீஸ் எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. ஆனால் அற்பமாக இருக்கிற கர்த்தர் நம்மளை தான் தேடி வந்தார். இழிவா நினைச்ச நம்மளை தான் தேடி வந்தார். அநேகர் வேண்டான்னு உதாசீனப்படுத்த நபர் நம்மளை தான் தேடி வந்தார் கர்த்தர். ஏன் தெரியுமா? நம்ம மேலே பெரிய திட்டம் இருக்குது. 500 வருஷமா நான் எதிர்பார்த்த வேலையை இந்த பிள்ளை, இந்த பையன், இந்த சகோதரி செய்து முடிப்பாங்கன்னு தான் கர்த்தர் உங்க ஊர்ல உங்களை தெரிந்து கொண்டாரு. நான் ஏன் மதுராந்தகம் வரணும்? நான் அப்படி மாட்டுத்தவனுக்கு போயிருக்கலாமே. யோசிச்சு பாருங்க, நான் இங்கே தான் ரசிக்கப்பட்டேன். பாஸ் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. எனக்கே தெரியாது இங்கே வந்து நான் ஊழியம் செய்ய போகிறேன், இங்கே நிற்க போகிறேன். ஐயோ ஏசப்பா, சிந்தனை கூட ஒன்றுமில்லை. பாஸ்டர்கிட்டலாம் பேச வாய்ப்பு கிடைக்குமா நினச்ச நாட்கள்லாம் உண்டு. என்னமோ தெரியல, தேவனுடைய காரம் நம்ம மேலே இருக்கு. நான் தர்ஷுக்கு எங்கெல்லாம் நினைவுக்கு போக வேண்டிய ஆள், தர்ஷு பக்கமாக ஓடலான்னு தான் நினச்சேன். கர்த்தர் மடக்கி, எப்பா நீ நினைவுக்கு போ, 1,20,000 பேர் அங்கே இருக்கிறான், போய் பேசு, அவனை நடத்து. சில வேளை கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒன்று நினச்சா கர்த்தர் ஒன்று செய்வார். இப்போ நான் கேட்குற, ஆண்டவரே நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க?
நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எங்கள் மேலே உங்கள் அபிஷேகம் இருக்குது, அந்த அபிஷேகம் எதை செய்ய போகுது? எதுக்காக எங்களை இங்கே வச்சுருக்கீங்க? எதுக்காக இந்த வீடு? எதுக்காக இந்த 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க? எதற்காக இந்த சபை? எதுக்காக இந்த ஊழியத்தை வச்சுருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நம்மளை நடத்துவார் பாருங்க. அல்லேலூயா. வழிமறித்த செய்தி ஆண்டவர் மனசில் வச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் எது பிசாசு செஞ்சுட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த செய்தியை கர்த்தர் மனசில் வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை அவர் மனசில் இருக்கு. உங்களை சில பேர் காயப்படுத்திருக்கலாம், சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் மனசில் வச்சிருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் சவுல்கிட்ட பேசின வார்த்தை, எப்பா நீ போ, அமலேக்க மடங்கடி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிச்சிரு, அவன் மேல் இறக்க வைக்காத, புருஷர் ஸ்திரீகள் பிள்ளைங்க குழந்தைங்க மாடு ஆடு ஒட்டகம் கழுதை எல்லாவற்றையும் கொண்டு போட்டுரு. இதுதான் டாக்ஸ். நீ போ சவுலு, ஒருத்தரை விட்டுறாத. ஏன் விட்டுறக்கூடாது? 500 வருஷத்துக்கு முன்னாடி என் ஜனங்கள் அந்த வழியா போக பார்த்தாங்க, அதை வழி மறிச்சிட்டான், விடமாட்டேன்னு சொல்லிட்டான். இது ஏன் வழி, ஏன் வீடு, ஏன் இடம்னு சொல்லி அவன் போராட்டம் பண்ணான். ஆனால் நான் மனசில் வச்சிட்டு இருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணு, அவனை போய் என்ன பண்ணு, எல்லாவற்றையும் அழிச்சு போட்டுரு. சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போறாரு. சவுல் அமலேக்கியுடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கில் ஒரு பதிவிடை வைத்தான். நீங்க 8வது வசனம் வாசிங்க. ஒன்று சாமுவேல் 15:8. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை இப்ப அந்த ராஜாவை பிடிச்சிட்டான், உயிரோட பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணி ராஜாவை பிடிச்சு வச்சுட்டு ஜனங்கள் எல்லாம் எல்லாரும் சாகடிச்சிட்டான். கீழே வாசிங்க, 9 வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும். கவனமா இப்பதான் கேட்கணும் வசனத்தை நீங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இரண்டாம் தரமானவைகளையும், செகண்ட் குவாலிட்டி, ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். கவனிங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? போய் எல்லாத்தையும் அடிச்சிருப்பான், ஒண்ணு விடாத, எல்லாத்தையும் அடிச்சு போட்டுரு. ஆனா சவுல் யுத்தத்துக்கு போனாரு பாருங்க, அங்க பார்த்த உடனே கொடுத்த கண்ணுக்குட்டி கொடுத்த ஆட்டுக்குட்டி எல்லாம் சூப்பரா ஒரு சைட்ல நிக்குது. இதை பார்த்த உடனே சவுலுக்கு மனசெல்லாம் தாங்கல. ஐயோ, இதே பேர நான் அழிச்சு போட முடியும்? என் கண்ணுக்கு பிரியமா இருக்குது, இதை கொண்டு போனா 10 நாள் கொஞ்சம் சாப்பிடலாம, அதை அடிச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்து தப்ப வச்சிட்டாரு. இதை மட்டும் நீங்க அடிச்சிடாதீங்க, மீதி எல்லாமே நொண்டி உடைஞ்சது நடக்க முடியாதெல்லாம் என்ன பண்ணுங்க, அடிச்சு போட்டுருங்க. அதே போல ஜனங்களும் செஞ்சிட்டாங்க, ராஜாவும் செஞ்சிட்டாரு. செஞ்சது மாத்திரம் இல்லாம நல்லதெல்லாம் கொண்டு வந்து எங்க வச்சிட்டாரு, ஒரு இடத்துல பதுக்கி வச்சிட்டாரு. இப்ப இந்த 500 வருஷமா மனசுல வச்சிருந்த ஒரு காரியத்தை நீ செய்வன் நம்பிதான் உங்ககிட்ட கொடுத்தாரு. கொடுத்ததை நல்லா செஞ்சிருக்கலாம், பாதி செஞ்சாரு, பாதி என்ன பண்ணிட்டாரு, செய்யல. உடனே கர்த்தர் என்ன பண்ண, சாமுவேல் கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ போப்பா, புத்தீனமா செஞ்சிட்டான்பா அவன், நான் எதிர்பார்த்தது அவன் செய்யல. என் மனசுல இருந்த ஒரு காரியத்தை அவன் மனசுல சொல்லி செய்வான்னு பார்த்தா அவன் தப்ப விட்டுட்டான். அழிக்க மனசு வரல. அநேக வேலையில் சில காரியங்கள் நம்மளால விட மனசு வராது பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் செய்வீங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுப்பான்னு சொல்லுவார், கட் பண்ண முடியுமா? இந்த உறவை விட்டுருப்பான்னு சொல்லுவார், விட முடியுமா? இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம்பா அவனுக்கு, இது தவறு, இது தப்பாக போயிடும், இதை விட்டுரு, இதை ஒதுங்கி நில்லுண்டா நீங்கள் ஒப்பிங்களா? அதே எப்படி ஆண்டவரே, நான் கூட பிறந்தது எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இதை எப்படி நான் விட முடியும்? இதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரேனே, என்னால் விட முடியல, என்னால் செய்ய முடியல. இந்த கொஞ்சம் நாடகம் மட்டும்
பாஸ்டர் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் பாஸ்டர், ஆனால் இந்த 7:30 மணிக்கு மட்டும் போடுறேன் இந்த ஒரு நாடகத்தை கண்டிப்பாக பார்ப்பேன் பாஸ்டர். ஒரு அம்மா சொல்லுது, நான் டிவி ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் பாஸ்டர், ஆனால் அந்த கரெக்டாக அந்த 8 மணிக்கு ஒரு சீரியல் போடுவான் பாருங்க. இப்போ என்ன ஓடுது 8 மணிக்கு தெரியல, அதை மட்டும் தான் பாஸ்டர் பார்ப்பேன். அப்படியா? அப்போ அது மூலமாக பிசாசு வந்து கண்ணை நோண்ட போகிறாமா, ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு வந்தேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா வீட்டிலும் எல்இடி டிவி இருக்குது, சோத்திரம். அந்த எல்இடி டிவியில் கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது போயிடுச்சுன்னு வச்சுங்க, நான் சொல்லியிருக்கிறேன் அருங்குணத்தில், நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, அந்த எல்இடி டப்புன்னு உடஞ்சி கீழே விடும். அதுக்குன்னு சில பேர் டிவி வாங்காமல் இருக்காங்க. டிவி வாங்குங்க, தப்பு சொல்ல வரல. ஆனால் ஏன் பாஸ்டர் நானும் ஜெபம் பண்ணுறேன்னா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த டிவி உங்கள் நாம மகிமைப்படாமல் வீட்டில் சினிமா பாட்டோ நாடகமாக ஓடிச்சுன்னா நீங்கள் அப்படியே ஒரு குண்டை போட்டுருங்க ஆண்டவரே, ஒரு ஃபயரை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அந்த ஒரு நாடகம் மட்டும் தான் பாஸ்டர் பார்ப்பேன். அப்போ எல்லாமே பார்க்க மனசு வரல, ஆனால் இது மட்டும் மனசு இருக்குது, இதை மட்டும் நான் விட முடியல பாஸ்டர். அப்போ இது வந்து என்னது, ஆண்டவர் இதை தான் உங்களை முற்றிலும் அகற்றிவிட சொல்றாரு. உங்க ஆசீர்வாதத்துக்கு உங்க உயர்வுக்கு காரணம் தடையா இருக்கிறது இந்த ஒன்று தான். அந்த யூடியூபா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம், இல்லை நீங்க மறைமுகமாக பேசுகிற ஒரு தனி ஃபோன் காலை கூட இருக்கலாம். இதை அழிச்சு போடு, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மனசு வருதா? சிலது மனசு வரல பாருங்க. இந்த ஃபோன் எப்படி பாஸ்டர் விட முடியும்? ஐயோ, நான் தூங்கி இருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை தான் எடுப்பேன் பாஸ்டர். எங்கள் மனைவி நிறைய முறை சொல்லுவாங்க, 10 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்காதீங்க, ஃபோன் எடுக்காதீங்க, பார்க்க தீர்மானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில வேலையில் 10 மணிக்கு மேலே தான் கை என்ன பண்ணுது, ஏதாவது போட்டிருக்காங்களா? இப்போ வேற இந்த சேனல்லாம் ஆரம்பித்து அப்படி ஓடிட்டு இருக்குது பாருங்க. ஏசப்பா வியூஸ் எத்தனை பக்கம் ஓடுது, வியூஸ் எகிருது பாருங்க, 4 நாள் சோத்திரம். இதுக்கு ஒரு வியூஸ் எகிருது பாருங்க. 3 வாரத்துக்கு போட்ட வீடியோவுக்கு வியூஸ் போகலை, 3 நாள் முன்னாடி போட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோவுக்கு வியூஸ் எகிருது. என்னால் நம்ப முடியல, அதை பார்க்க தோணுது. எத்தனை பேர் பார்த்துட்டாங்களா, கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களா, பார்க்குறவங்களுக்குலாம் சொல்ல தோணுது, அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணியா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவர். இப்படிலாம் மனசு பதக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, லைக் போட்டாங்களா, கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களா, பாஸ்டர் சூப்பர், வெல் டவுன், குட். யாராவது ஃபோன் கால் வராதா, யாராவது சர்ச்சைக்கு வந்து பாட்டு நடத்த மாட்டாங்களா? இப்படிலாம் மனசு ஓடுது பாருங்க, அலைப்பாயுது. எப்போ? இப்போ தான் வந்திருக்கேன், இப்போ தான் 1 மாதம் ஆகுது. இதுக்குள்ளே நம்ம மனசு என்ன பண்ணுது, வேற மாதிரி திங்க் பண்ணி பெரிய சர்ச்சில் கூட மாட்டாங்களா, இந்த பாஸ்ட் நடத்த மாட்டாரா? எதுக்கு சொல்கிறேன், இதான் ஃபேக்ட். 10 மணிக்கு மேலே இதை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த வார்த்தை நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எதெல்லாம் தப்ப விட்டுட்டீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதை அடிச்சு போடுன்னு சொல்லி, இதை விட்டுன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை நம்ம துணிகாரமாக செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த உபவாச ஜெபத்தில் சற்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை கமிட் பண்ணிட்டீங்க, எத்தனை முறை அர்ப்பணிச்சிட்டீங்க, ஆண்டவரே இதை நான் செய்ய மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன், இந்த வார்த்தையை பேச மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், யாரையும் நான் பழி சொல்ல மாட்டேன். திரும்ப 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 நம்ம சொல்லி சொல்லி மறுபடியும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமே. அப்போ நீங்கள் தப்ப விட்டுட்டீங்க. அப்போ ஆண்டவர் வந்து வருத்தப்படுறாரு. 500 வருஷமா நான் இதை செய்யணும்னு நினச்சிட்டேன் தம்பி, இதை நீ செய்வதற்கு தான் அழைச்சேன், அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் இந்த அத்தாரிட்டி, அதிகாரம், இந்த மேன்மை, இந்த உயர்வு. சும்மா ஆண்டவர் நம்மளை வந்து அபிஷேகம் பண்ணலைங்க. அந்த அபிஷேகம் எதற்கு ஆண்டவர்? உங்க மேல இருக்கிற திட்டம் எத்தனை வருஷமா ஆண்டவர் வெயிட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. அதை நம்புறீங்களா நீங்க? இந்த ஊர்ல அந்த தெருவில் அந்த வீட்டில் உங்களை வச்சிருக்காரு, அது எத்தனை வருஷமா ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்குன்னு தெரியல. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு 500 வருஷமா ஒரு காரியத்தை மனசுலே வச்சிட்டு இருக்கு. எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து ரட்சிப்பான், மீட்டெடுப்பான்னு சொல்லி தான் சவுலை கொண்டு வந்தார்.
ஆனால் அந்த சவுல் செய்ய மறந்துட்டார். மறந்ததுனால இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆயிடுச்சு, சாமுவேலுக்கு மறுபடியும் உண்டாகி இப்போ 11 வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கரெக்டா நேரத்துக்கு வந்துட்டோம். சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வர்த்தகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. இதோ நல்ல வசனம் வாசிங்க. 17 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. எப்ப உன்னை அபிஷேகம் பண்ணாரு? சின்ன வயசுல, சின்ன கோத்திரம், அற்பமா இருந்த அப்படிப்பட்ட வயசுலயும் உன்னை ராஜாவா தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணாரப்பா. இப்ப நீ அதை செய்ய மறந்துட்டியாப்பான்னு சொல்லி ஆண்டவர் சவுல் நிமித்தம் மனஸ்தாபப்படுறார். 3 மனசு அங்க இருக்கு. ஒன்று ஆண்டவருடைய மனது, 2வது சவுலுடைய மனது, 3வது சாமுவேலுடைய மனசு துக்கித்தது. பாஸ்டரும் கஷ்டப்படுறாரு, ஆண்டவரும் கஷ்டப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, கேளுங்க, ஆண்டவரே எதற்காக என்னை தெரிந்தெடுத்தீங்க? சும்மா உங்களை அழைச்சி ரச்சித்து உங்கள் வியாதியை நீக்கி சாபத்தை நீக்கி, அது மாத்திரம் இல்லைங்க, அது சின்ன ஒரு பகுதி தான். ஆனால் உங்களால் உங்கள் சொந்தக்கார ரசிக்கப்பட மாட்டாங்களா? உங்கள் நிமித்தம் அந்த ஏரியாவில் பெலிஸ்தீன் ஆவி, அமலேக்கின் ஆவி, இதெல்லாம் கட்டப்படாதா? முறியடிக்கப்படாதா? உங்களால் ஒரு குடும்பம் ரசிக்கப்படாதா? உங்களால் ஒரு தாலுக்கா இல்லை ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்ய முடியாதா? சுவிசேஷம் அறிவிக்க முடியாதான்னு சொல்லி தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்துட்டு இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் நம்ம மறந்துட்டு அற்பமானவர்களுக்காக, இழிவானவர்களுக்காக ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை, கிருபையை நம்ம இழந்து போயிடுறோம். சிம்சோன் இழந்து போயிட்டாரு. சவுலும் ஆண்டவர் மேலே இருந்த அந்த வைராக்கியத்தை, அந்த அபிஷேகத்தை அவர் இழந்து போயிட்டார். பைபிளில் ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்கு, சவுலை விட்டு கிருபையை விலக்கிட்டேன், தூக்கிட்டேன். எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால தான் சங்கீதத்தில் 51 தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கப்பா போவேன்? உங்க சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன்? நான் எங்கே ஓட முடியாது. நான் பாவம் செஞ்சுட்டேன், சாரி, என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் ஒன்று கிருபை எடுத்துடாதீங்க, பரிசுத்த ஆவி என்னிடத்தை எடுத்து போட்டுறாதீங்கப்பா. தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூலா. ஏ மைனர். மாம்ச சிந்தை மடிய செய்யும், ஆவியின் சிந்தை வளர செய்யும். மாம்ச சிந்தை மடியணும்னு சொல்லுங்க, ஆவியின் சிந்தை வளரணும். ஏன் சவுலால் செய்ய முடியாமல் போயிடுச்சு? கண்ணுக்கு பிரியமானதை பார்த்துட்டாரு. நல்லா இருக்கு இந்த ஆடு மாடு, சூப்பராக இருக்குதே, இதெல்லாம் நம்ம ஏன் அழிக்கணும்? இல்லைங்க, சில வேலையில் கர்த்தர் சொல்லிட்டா கண்டிப்பாக செஞ்சிடுங்க. அது உறவாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், கர்த்தர் வேண்டான்னு சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக விட்டுருங்க. நீங்கள் விட்டு பாருங்க, கர்த்தர் அதை விட சிறப்பானதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். நம்ம நினைக்கிறோம் இதுதான் ஆசீர்வாதம். இல்லை இல்லை, இது ஆசீர்வாதம் இல்லை. அபிஷேகம் சில வேலையில் ஆசீர்வாதத்தை, சில வேலையில் கூட நமக்கு சில ஆசீர்வாதம் சில அபிஷேகத்தை இழந்து போக பண்ணும். நம்புறீங்களா? சில ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு போயிடும். ஆன்லைனில் பார்க்குற தேவ பிள்ளையே, ஐயோ இந்த ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு போகிடாதீங்க, நம்பிடாதீங்க. எல்லாமே ஆசீர்வாதம் கிடையாது. சில ஆசீர்வாதம், சில பொருட்கள், சில வருமானம், சில உயர்வு, சில கனம் உங்கள் அபிஷேகத்தை உங்கள்கிட்ட கொண்டு போயிடும். கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இந்த கால வேளையில் 500 வருஷமாக தன்னுடைய மனதில் வைத்திருந்த அந்த ஒரு சின்ன காரியத்தை சவுல் செய்வான் நம்பி தான் சொன்னார். ஆனால் சவுல் செய்ய மனசு வரல. சில நம்ம மனசே வராது, உபவாசபத்து போகிறதுக்கு மனசு வராது. ஞாயிற்றுக்கிழமை சில வேலையில்
ஊழியத்தை போகிறதுக்கு மனசு வராது, ஆராதனைக்கு போகிறதுக்கு மனசு வராது, உபவாசம் இருக்கிறதுக்கு மனசு வராது, பைபிளை வாசிக்கிறதுக்கு மனசு வராது. நல்லா கதை பேசலாம், நல்லா டிவி பார்க்க தோணும், ஆனால் மனசு வராது. எனக்கு மனசு இல்லைங்க. எங்க சாப்பிடல, மனசு சரியில்லைங்க. மைண்டு. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் சவுலுக்கு போல நான் இருந்துடக்கூடாது. சவுலை தூக்கிட்டு எந்த நபர் வந்தால் பெலிஸ்தனை தூக்குவான்னு சொல்லி கர்த்தர் இன்னொருத்தரை தெரிந்தெடுத்தார். அவர் தான் தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலை பெலிஸ்தர்கள் வருவாங்க, அமலேக்கில் வருவார்கள், மீதியான்கள் வருவார்கள். ஆனாலும் நீ ரெடியாரு, கெட் ரெடி. ஆண்டவர் எதுக்கு அடைச்சாரோ அதுக்கு நில்லுங்க. அந்த கிராமமாக இருக்கட்டும், இல்லை அந்த ஏரியாவில் கிரியை செய்கிற பொல்லாத வானமண்டல ஆவிகளை கட்டுகிறதற்கு கத்தர்களை வச்சிருப்பாரு. சில நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தை உங்க மேல கத்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அற்புதத்தை செய்ய வேண்டாம். ஆனா நீங்க போய் சில இடத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்தாலே அடுத்த காரியத்தை கத்தர் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு கிராமமா இருக்கட்டும், பட்டணமா இருக்கட்டும், ஆனா நீங்க போய் முறையே காலை வச்சுட்டு வந்தாலே போதும், கத்தர் அதுக்கப்புறம் சிறுவர் ஊழியத்தை, ஜெபநட ஊழியத்தை, கிராம ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை, அந்த கிராமத்தில் அநேக குடும்பங்களை கத்தர் ரட்சித்து சபைக்கு கொண்டு வருவார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. அதை உதாசீனப்படுத்திடாதீங்க, இழந்து போயிடாதீங்க. இழப்பதற்கு நிறைய வாய்ப்புகள், தருணங்கள் இருக்கு. ஆனாலும் ஆண்டவரே, உங்க மனசுல என்ன இருக்குதோ அதை நான் செய்யணும். உங்க மனபாரம் என் மனபாரமா மாறணும். உங்க வியாகுலம் என் வியாகுலமா மாறணும். என் சுய லாபத்திற்காக, சுய ஆதாயத்திற்காக நான் எதையும் செய்யாம விட்டுறக்கூடாது. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அப்படி எளிமை நின்று தேங்க்யூலா, ரீபாலதர பலர சகலதர தர பலதர தர. எதை தப்ப விட்டுட்டீங்க? இன்னைக்கு நீங்க எதை செய்ய மறந்துட்டீங்க? எதை செஞ்சிருக்கலாம்? ஆண்டவர் வருத்தப்படுறாரா உங்களை குறிச்சு? நம்ம குறிச்சு ஆண்டவர் எதை மனஸ்தாபப்படுறாரா? ஆண்டவரே இல்லப்பா, நீங்க எதையும் மனஸ்தாபப்பற்றக்கூடாது. நீங்க எந்த நோக்கத்திற்காக என்ன அபிஷேகம் பண்ணீங்களோ, எங்களை அடைச்சிங்களோ, எங்களை தெரிந்தெடுத்தீங்களோ, அதை நான் செய்வதற்கு என்னை அர்ப்பணிச்சிடறேன்ப்பா, கமிட் பண்ணிடுறேன்ப்பா. ரெண்டு கையை உயர்த்தி ரபாலத ரபா சகலதர தரபா. தேங்க்யூ அப்பா. பரிசுத்த ஆவியானவரே தேங்க்யூ அப்பா. ரெண்டு கண்ணில் கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. மாம்ச சிந்தை மடிய செய்யும், ஆவியின் சிந்தை வளர செய்யும். மாம்ச சிந்தை மடிய செய்யும், ஆவியின் சிந்தை வளர செய்யும். கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும், கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும். ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். ரகலதரபா. இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் கேட்கிறேன். எல்லா மாம்ச சிந்தை வேண்டாம். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். ரதரபா. இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் கேட்கிறேன். என்னை ஒரு விசையாய் கூட. இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசு ராஜா
இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாம்ச சிந்தை மரணம் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு மாம்சத்துல நாங்க செயல்படக்கூடாதுப்பா, மாம்சத்தோட இருக்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக ஜெபம், பரிசுத்தம், ஆலயம், வசனம், ஊழியம், கரிசனை, வியாகுலம், கண்ணீர், புலம்பல், கர்த்தர் சமூகத்துல ஒரு அழுகை நிறைந்த ஒரு ஜெபம். ஆவியானவர் சொல்லுவாரு, மகனே மகளே நீ எழுதுக்கு நிறைய ஜோமன்னு சொல்லுவார் ஆவியானவர். ஆனா மாம்சம் என்ன சொல்லும்? நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 1 hour கழிச்சு தூங்கிட்டு கூட எழுந்து ஜோமல்லான்னு மாம்சம் சொல்லும். இல்லை இல்லை, அன்னைக்கு மாம்சம் சவுலு கண்ணை மறைச்சிடுச்சு. மாம்சம் சவுலுக்குள்ள இருந்ததுனால அவர் கர்த்தர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே நான் அதை கொண்டு போகலாமா, கொண்டு போகக்கூடாதா? ஆனால் தாவீது அப்படி இல்லை. ஒவ்வொரு காரியத்தில் தாவீது, ஆண்டவரே நான் போகலாமா போகக்கூடாதா, நான் செய்யலாமா செய்யக்கூடாதா? 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் ஒரே ஒரு காரியம், நமக்குள்ளுக்கிற மாம்சம் கர்த்தருடைய அபிஷேகத்தை கொண்டு போயிடும். மாம்சத்தில் பேசின நாட்கள் மன்னிப்பீராக, மாம்சத்தில் ஊழியம் செய்த நாட்களை கர்த்தர் மன்னிப்பீராக, மாம்சத்தில் ஜெபித்த நாட்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஒரு ஆவி நிறைவை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மேல ஊற்றப்படும்படியாக 2 நல்ல கையை தட்டி, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ள ஆவின் சிந்தை வளரட்டும், ஆவின் சிந்தை எழும்பட்டும். கடைசியாய் ஒரு முறை கையை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். உன் பாதத்தில் வந்திருக்கிற இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். ஆண்டவரே அவர் 2 கையை உயர்த்தி, நம்ம கூட இருக்கிற நம்ம சபைக்கு வருகிற சகோதரி பூங்கோடி, அவங்களுடைய சகோதரி இன்றைக்கு மருத்துவமனையில் ஒரு ஆப்ரேஷன் செய்துட்டு இருக்காங்க. கர்த்தர் அந்த ஆப்ரேஷனை ஆசீர்வதிக்கணும். தேவ பிரசன்னம் அந்த மருத்துவமனையை மூடணும். நல்லபடியாய் ஆப்ரேஷன் செய்து அந்த சகோதரி நல்லபடியாய் ஆண்டவரை வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இன்னும் பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த ஆன்லைனில் எங்களோட இணைந்து ஜெபித்து உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உங்கள் மனதில் வைத்த காரியத்தை நாங்கள் செய்ய மறந்துடக்கூடாதுப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, விசேஷமாய் பாஸ் கிறிஸ்டோபர் வந்து நாளைக்கு ஆராதனை புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அன்புள்ள தகப்பனே, எங்களோட பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்கள் கொண்டு வைத்திருக்க திட்டங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை வருடங்கள் ஆனாலும் எங்களை கொண்டு செய்ய வேண்டியதை எங்களை கொண்டே செய்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் உங்கள் திட்டம் ஒரு நாள் அது மாறுவதே கிடையாது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவர் நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாமா? தேவனை 3 ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் 5 மணி ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. அந்த 7 மணி ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. 9 மணி ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஜனங்கள் ஓடி வரட்டும்ப்பா. யாரும் ஆராதனை விட்டுவிடாதபடிக்கு பயத்தோடும் பக்தியோடுமா
செய்யும்படியாக, ஆராதனையை அனுசரிக்கும்படியாக, ஆவியானவர் நீங்க ஞாபகப்படுத்தும்படியாக உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை குறித்த பயம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கிளைசாவின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நடத்துகிற தேவ ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. தேசங்களில் நடக்கிற எல்லா ஊழியங்களை கர்த்தர், எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் நீங்க மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சபையும் நிரம்பி வழி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி சொல்றோம்ப்பா. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. புதிய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆனா விசேஷமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த மே மாதத்தில் கற்றுக் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரப்புவீராக ஆண்டவரே. பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான காரியங்களை செய்வீராக. இந்த ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு யாரெல்லாம் இருப்பாங்களோ, ஒருவேளை நாங்கள் ஜெபிக்க மறந்திருக்கலாம், அவர்களை கர்த்தர் நினைத்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. நம் மாலை நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவர் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.